ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். இன்றைக்கி நம்ம ஒரு பவுலில் 2 டம்ளர் அளவு அரிசி, 1/2 டம்ளர் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். டோட்டலாக நமக்கு இன்றைக்கி வந்து 3 டம்ளர் கணக்காயிடுச்சுங்க. நான் 1/2 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் அளவு பருப்பு சேர்த்திருக்கேன். தோரம் பருப்பு தாங்க சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒன்ஸ் டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். தண்ணி வந்து அரிசியும் பருப்பும் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம தாளிக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 3 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இன்றைக்கி நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு சேர்க்கலை, இஞ்சி பூண்டை வந்து இடித்து தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நமக்கு நல்லாவே பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். அதனால இப்போ நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்தா மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்துருக்க தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கி வந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து எந்த டம்ளருக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். டோட்டலாக இன்றைக்கி நம்ம வந்து 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் நிறையாவோ இல்லை கம்மியாவோ சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து சப்போஸ் நம்ம கம்மியாக சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து சாப்பாடு அடி பிடிச்சிரும். நம்ம நிறைய சேர்த்துட்டா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அதனால தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காசம் இருக்கணும். சப்போஸ் உப்பு காசம் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசியில் நமக்கு வந்து எந்த ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் அரிசியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுலாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். குக்கரில் நல்லா ஏர் வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா சுட சுட ரொம்பவே டேஸ்டியான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் வந்து அப்பளம் வச்சுக்கலாம், ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஊறுகாய் எதுவுமே இல்லை அப்படின்னா சப்போஸ் தயிர் வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக்